வெல்கம் டு மை சேனல். ஹாய் குட்டீஸ், என்ன பண்ணுறீங்க? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா? மை வீடியோஸ் பார்த்துட்டு ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன ஸ்டோரி பார்க்கலாம்? ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? வாங்க போகலாம். அன்று ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை என்றாலே குட்டி குரங்கு முத்துவிற்கும் பாலுவிற்கும் கொண்டாட்டம் தான். அப்பா எவ்வளவு சொல்லியும் துணிப்பையை கொண்டு செல்லாமல் நெகிழி உரைகளில் காய்கறி வாங்கி வருவார் முத்துவின் அம்மா. அந்த நெகிழி உரைகள் தான் முத்துவிற்கும் பாலுவிற்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பொழுதை போக்கும். ஆம், அந்த நெகிழி பைகளை வயதான கரடி மாமாவிடம் கொடுத்து காற்றாடி செய்து வானில் பறக்க விடுவதில் இருவருக்கும் பெரும் மகிழ்ச்சி. அப்பா குரங்கு நெகிழியால் எவ்வளவு தீமை என்று கூறியும் அதை காதில் வாங்காது நாள்தோறும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும் உரைகளை அப்படியே குப்பை தொட்டியில் எறிவதை வழக்கமாக கொண்டிருந்தார் முத்துவின் அம்மா. வாங்கி வருகிற பெரிய உரைகளை எடுத்து காற்றாடி விட்டு கொண்டிருந்தான் முத்து. எவ்வளவு சொல்லியும் மனைவியும் மகனும் மனம் திருந்தாதது கண்டு மிகவும் வருந்தினார் முத்துவின் அப்பா. எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கு குறை சொல்றதே வேலையாக போய்விட்டது. இன்னும் முத்துவும் பாலுவும் அப்பாவின் வருத்தத்தை புரிந்து கொள்ளாமல் பள்ளி விடுமுறை நாட்களில் காற்றாடி விடுவதை கடமையாக்கி கொண்டனர். ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வெளியூரில் வேலை முடித்து தனது ஊருக்கு மோட்டார் வண்டியில் வந்து கொண்டிருந்தது ஒரு இளங்கரடி. உயரமான குன்றின் மீது பல குட்டி குரங்குகளுடன் காற்றாடி பறக்கவிட்டு உற்சாகமாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தனர் முத்துவும் பாலும். முத்துவின் காற்றாடிக்கு பாலு தன் காற்றாடி மூலம் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தான். ஒருவரை ஒருவர் வெற்றி பெறுவதற்கான விளையாட்டு அது. அதற்காக அவர்கள் அந்நூலில் வஞ்சர கோர்த்து கண்ணாடி சிறு தூள்கள் பாட்டரிக்கறி என பலவற்றை சேர்த்து கத்தி போன்று கடினமாக்கி வைத்திருந்தனர். எதிர்பாராத விதமாக முத்துவின் காற்றாடி அறந்தது. காற்றில் அசைந்து அசைந்து காற்றாடி நூல் வண்டியில் வந்து கொண்டிருந்த இளங்கரடியின் கழுத்தை அறுத்துவிட்டது. ஐயோ என்று அலறியது இளங்கரடி. இரத்த வேகமாக வெளியேறியது. அருகில் இருந்தவர்களின் உதவியோடு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டது கரடி. பயத்தில் செய்வதறியாது திகைத்துக் கொண்டிருந்தனர் முத்துவும் பாலுவும். அவர்களின் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. மறுநாள் செய்தித்தாளில் காற்றாடி நூலால் இளங்கரடி கழுத்து அறுபட்ட செய்தியும் அதற்கு காரணமான முத்து பாலுவின் படங்கள் வெளியாகி இருந்தன. தனது தவறை உணர்ந்து குட்டி குரங்குகள் காவல் நிலையத்தில் தலை கவிழ்ந்து நின்றனர். தந்தையும் தாயும் அந்த காவலரிடம் மன்னிப்பு கேட்டனர். இனி பெற்றோரின் பேச்சை மீறுவதில்லை, பூமிக்கும் தீங்கு விளைவிப்பதில்லை என்று வாக்களித்தனர். நானும் இனி கடைகளுக்கு செல்லும் போது துணிப்பைகளை கொண்டு செல்வேன் என முத்துவின் தாயார் கூறினார். அட, இதுதான் குடும்பத்தோடு தமிழ் புத்தாண்டு சபதமா என்று கேட்டார் காவலர் சிரித்தபடி. ஆமா மாமா என்றனர் அனைவரும் சிரித்தபடி. Thank you for watching.